டு சுமதி சமையல். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கரகரப்பான உப்பு சீடை வெடிக்காத எப்படி செய்யணுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வெந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். ஆனால் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாது, அப்படியே நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம ஈர அரிசி, பச்சரிசி அதை 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம மிக்சிலேயோ இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும். ஈர அரிசி அதை சல்லித்து இந்த மாதிரி வறுத்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கோலம் போட்டால் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் வரணும். அதுதான் மாவு பதம். இது சிம்லேயே வச்சு கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வறுத்துக்கணும். இதுக்கு உளுந்து மாவு நான் 2 டம்ளர் பச்சரிசி மாவு, பதப்படுத்தப்பட்ட மாவு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் மாவுக்கு 2 ஸ்பூன் மாதிரி உளுந்து, நம்ம வெள்ளை உளுந்து இருக்கு இல்லையா, அதை வறுத்து மிக்சியில் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு இதுக்கு தேங்காய் பாலில் மாவு பிசைஞ்சாக்கா நல்லா டேஸ்ட்டாக கரகரப்பாக இருக்கும். இதில் கட்டி எதுவும் வராது. இருந்தாலும் இன்னொரு வாட்டி நம்ம நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி அந்த உளுந்து மாவு உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது 1 2 சின்ன சின்ன கட்டி மாதிரி இருந்தால் கூட இந்த இதுலேயே சரியாக போயிடும், நம்ம பிசையறதுலையே. இதுக்கு ஒரு 2 ஸ்பூன், 1 டம்ளர் மாவுக்கு 1 ஸ்பூன் வெண்ணெய், அந்த ரேஷியோவுக்கு எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் அளவு வெண்ணெயை நம்ம நல்லா கையிலையே இந்த மாதிரி மேஷ் பண்ணி உருக வைக்க வேண்டாம், இப்படியே போடுங்க. வெண்ணெயை ஃப்ரிட்ஜில் இருந்ததால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் நேரம் முன்னாடியே நீங்கள் ஆற வச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் 1 மூடி தேங்காய் அளவு, அதாவது 2 டம்ளர் அரிசி மாவு, 4 டம்ளர் உளுந்து மாவு, 2 டம்ளர் தேங்காய் பால், 1 மூடி, ஒரு தேங்காயில் பாதி 1 மூடி அளவு நான் தேங்காய் மிக்சியில் போட்டு 1 டம்ளர் தண்ணியை போட்டு நான் நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த பால் போட்டு இதில் பாருங்கள் நம்ம வெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பால்லையே நல்லா மாவை நல்லா கெட்டியாக கலந்துக்கோங்க. உங்களுக்கு கலக்கும் போதே நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா உருண்டையாக வர மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேங்காய் பால் விட்டு, தேங்காய் பால் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட தெளிச்சிக்கலாம். எனக்கு இந்த தேங்காய் பாலே சரியாக போச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டான சீடை, உப்பு சீடை, நல்லா ரொம்ப டேஸ்ட்டு, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. ஆனால் இது கொஞ்சம் சிரமப்பட்டு தாங்க செய்யணும். இது கொஞ்சம் ப்ராசஸ் கரெக்டாக இந்த ப்ராசஸில் பண்ணால் மட்டும்தான் உப்பு சீடை டேஸ்ட்டாக இருக்கும். சீடை நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மாவு பாருங்கள் கையிலையும் ஒட்டாது, அந்த நம்ம பிசைகிற பாத்திரத்துலேயும் ஒட்டாது. நல்லா நம்ம வெண்ணெய் தேங்காய் பால் எல்லாம் போட்டிருக்கிறதால ரொம்ப அப்படியே உருட்டிக்கிட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு மாவு நல்லா உருட்டையாக வந்துடும். இந்த மாதிரி உருண்டையான மாவில் நம்ம சின்ன சின்ன சீடை மாதிரி செய்யணுங்க. இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இதை சின்ன சின்னதாக நம்ம உருட்டி போட்டு, ரொம்ப நைஸாக உருட்டணும்னு தேவையில்லை, சும்மா அப்படி எடுத்து அப்படி உருட்டினீங்கன்னாலே போதும். அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போ நல்லா நம்ம சீடை மாவு ரெடி பண்ணிவிட்டு இப்போ சீடை செய்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த அளவு நம்ம மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணால் மட்டும்தாங்க சீடை நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆறலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் உருட்டுற வரைக்கும் நம்ம எல்லா மாவும் செய்துட்டோம். நீங்கள் எண்ணெய் அடுப்பில் வைக்கலாம், இல்லை ஒரு பிளேட்டாக செய்துட்டு சிம்மில் வச்சு நம்ம இதை போட்டு எடுக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி இது நல்லா செய்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வேகணுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு ஹையில் வச்சு மாற்றி எண்ணெயில் வச்சு இது வேகிறதுக்குள்ளேயே இன்னொரு பிளேட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம், சீடை செய்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் இது வேகிறதுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் அந்த மாதிரி தேவை. இந்த மாதிரி மெதுவாக கலந்து விடுங்க எண்ணெயில். நம்ம இது எண்ணெயில் போடும்போது கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணருக்கு சீடை செய்கிறேன், வெடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு சீடை கூட வெடிக்காதுங்க, ஒன்றுமே ஆகாது. பாருங்கள், இதுதான் சீடை ரெடி ஆயிடுச்சு. இன்னும் அந்த சவுண்டெல்லாம் அடங்குற வரைக்கும் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் சிம்மில் வைக்கணும். கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் ஹையில், கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த எண்ணெய் அந்த நுரையெல்லாம் அடங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும்.
அவ்வளோதாங்க, சீடை ரெடி ஆகிடுச்சு. இது வேகிறதுக்குள்ளேயே நான் இன்னொரு பிளேட்டு சீடையை ரெடி பண்ணிவிடுவேன். இது எடுத்துகிட்டு அந்த பிளேட் சீடையை இதில் போட்டுடுறது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வேலையும் ஆகிடுங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக உப்பு சீடை கிருஷ்ணர் ஜெயந்திக்கு எல்லாம் இதை செய்து என்ஜாய் பண்ணுங்கள். சீடையை ரொம்ப ஈஸியாக வெடிக்காத இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா சீடை நல்லா இருக்குங்க. இது தாங்க உப்பு சீடை. இந்த மெத்தடில் தான் எங்கள் பாட்டி அந்த காலத்துலேருந்து இப்படி தான் செய்வாங்க. பாருங்கள், இப்போ சவுண்டெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகாது. நம்ம தேங்காய் பால், வெண்ணெய் எல்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து. கிருஷ்ணரும் சாப்பிடுவார். டக்குன்னு கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்துடுவார். பாருங்கள், சீடை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, உப்பு சீடை ரெடி. இந்த ப்ராசஸில் எல்லோரும் செய்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சவுண்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சவுண்டு கேட்குங்க. இது எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்த உடனே நம்ம அந்த வடித்தட்டில் போட்டு வச்சோம்னா நல்லா சவுண்டு கேட்கும். நல்லா சவுண்டு பாருங்கள், நல்லா வெந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. நல்லா சவுண்ட் கேட்குது. நல்லாயிருக்கு சீடை. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபீட்பேக் சொல்லுங்கள். கிருஷ்ணர் ஜெயந்தியை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.